கடைசியில் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்றை சொல்லிவிட்டு காலக்கடலிலே அது கலந்து விட்டது. மே மாத நடுப்பகுதியில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முதல்கட்ட காணொளி வெளியீடு ஒன்று அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தலைவருடைய சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுடைய தலைமையிலே அவர் வசிக்கக்கூடிய டென்மார்க் நாட்டிலே இந்த அஞ்சலி நிகழ்வு இந்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதேவேளையில் தலைவருக்கான அஞ்சலி நிகழ்வை சர்வதேச ரீதியாக நடத்துவதற்கு, அதாவது தாயகம் உட்பட சர்வதேச ரீதியாக நடத்துவதற்கு இன்னும் ஒரு வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் குறித்த செய்திகளை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. தேசிய தலைவர் அவர்களுக்கான வீரவணக்க நிகழ்வு நடைபெற இருக்கின்றது டென்மார்க் நாட்டிலே. தலைவர் அவர்களுடைய சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுடைய தலைமையிலே இந்த குறித்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இம்மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியும் தலைவர் அவர்களுடைய சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். வணக்கம். எனது தம்பிக்கும் தம்பியின் குடும்பத்தினருக்கும் மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கும் வீரவணக்க நிகழ்வில் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பின்படி கேட்டுக்கொள்கிறேன். அதேவேளையில் இந்த நிகழ்வு தொடர்பான செய்திகளையும் தகவல்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பிக்கின்ற பணியை தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் கார்த்திக் மனோகரன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற இடம், இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்துக்கு செல்வதற்கான வழிவகைகள் போன்றவற்றை நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். முகநூலிலே நீங்கள் கார்த்திக் மனோகரன் என்று சொல்லி தேடினீங்க என்று சொன்னால் அவருடைய முகநூல் கணக்கு காட்டும். அதிலே நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு எல்லா விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் அவரும் ஏராளமான தகவல்களை தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பகிர்ந்து கொண்டு வருகின்றார். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள விரும்புபவர்கள், இந்த நிகழ்வு தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சகல விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது. அதேவேளையில் தேசிய தலைவர் அவர்களுக்கான வீரவணக்க நிகழ்வை சர்வதேச ரீதியாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனை காலக்கடமை என்கின்ற ஒரு அமைப்பினர் ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். அவர்கள் வரும் 2025ஆம் ஆண்டு மே மாத நடுப்பகுதியில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முதல்கட்ட காணொளி வெளியீடு ஒன்று அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த காணொளியிலே இந்த காலக்கடமை அமைப்பினுடைய ஊடக செயலாளர் கு புரட்சி அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். முடிவிலும் நந்தி கடலின் கரையோரமாகவும் எங்கள் தேசிய தலைவர் தன்னை தமிழ் மண்ணின் விடுதலைக்கு விதையாக்கி இன்றைக்கு 15 ஆண்டுகள் கடந்த பின்னரே எமது விடுதலை இயக்கத்தின் மரபிற்கு அமைவாக எங்கள் தேசிய தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழீழ மண்ணையும் தேசிய தலைவரையும் நேசித்த தமிழ் மக்கள் வாழும் உலக பரப்பெங்கும் எமது விடுதலை போராட்டத்தின் நீட்சியாக தமிழ் தேசிய எழுச்சியுடன் அவரது குடும்ப உறவுகள், தேசிய செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் மண்ணையும் எம் தலைவரையும் ஆத்மார்த்தமாக நேசித்த பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய தலைவரின் தலைமையின் கீழ் போராடிய போராளிகள் அனைவரையும் இணைத்து நடத்த வேண்டும் என்ற தொடக்க நிலை கருத்துருவாக்கத்தை எட்டியுள்ளோம். எனவே இந்த முடிவை உலகமெங்கும் வாழும் எம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உரிமையோடு அறிய தருகின்றோம். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேசிய புனித பணியில் அனைவரையும் இணைத்துக் கொண்டு எம்மோடு தோளோடு தோள் நின்று செயற்படுவீர்கள் என்ற மிகப்பெரும் நம்பிக்கையோடும் உரிமையோடும் கேட்டு நிற்கின்றோம். இந்த புனித வரலாற்று கடமையை முன்னெடுக்க கால கடமை என்னும் பணிக்குழுவை உருவாக்கி அதனூடாகவே அனைத்து பணிகளையும் முன்னெடுத்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கான முதல்கட்ட காணொலியைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை வருங்காலங்களில் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கடந்த 15 வருடங்களாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியும் மிகப்பெரிய குழப்பமான விஷயமும் தேசிய தலைவர் அவர்களுடைய இருப்பு தொடர்பானதுதான். ஒரு பகுதி மக்கள் தேசிய தலைவர் அவர்கள் இன்னமும் உயிருடன் இருக்கின்றார், அவர் இந்த உலகத்தின் எங்கொரு மூலையில் இருக்கிறார் என்று சொல்லி நம்புவோர்கள் ஒரு பக்கமும், இல்லை தேசிய தலைவர் அவர்கள் வீரச்சாவடைந்து விட்டார், அவர் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து விட்டார் என்று சொல்லி நம்பக்கூடிய இன்னும் ஒரு மக்கள் கூட்டம். எனவே தமிழ் மக்கள் இப்படி 2 பிரிவினராக பிரிந்து நின்று தலைவர்
இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பகுதியினரும், தலைவர் இல்லை என்று சொல்லி இன்னொரு பகுதியினரும் பிரிந்து நின்று கடந்த 15 வருடங்களாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வந்தார்கள், விவாதம் செய்தார்கள், வாதம் செய்தார்கள். இப்படியாக கடந்த 15 வருடங்களாக காலம் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டு தரப்பு மக்களுடைய நம்பிக்கையிலும் ஒரு ஆழமான உண்மை புதைந்திருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அது என்னென்று சொன்னா, அது அவர்கள் தேசிய தலைவர் மேல வச்ச அந்த நம்பிக்கையும் தேசிய தலைவர் மேல காட்டுற அந்த விசுவாசமும் தான். அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு மக்கள் பிரிவினருமே தலைவரை ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள் தான். தலைவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்லி நம்புவவர்களும் தலைவரை ஆழமாக நேசிப்பவர்கள் தான். தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்று சொல்லி நம்புவவர்களும் தலைவரை ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள் தான். தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறவர்களும் தலைவரை ஆழமாக நேசிக்கிறார்கள். அந்த ஆழமான நேசிப்பினுடைய வெளிப்பாட்டில் தான் அவர்கள் தலைவர் இன்னமும் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் இல்லை, அவர் வீரச்சாவடைந்து விட்டார், அவர் தன்னை இந்த மண்ணுக்காக ஆகுதியாக்கி விட்டார் என்று சொல்லி நம்பக்கூடிய மக்கள் குழுவினம் தலைவரை ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள் தான். அவருடைய தியாகம் ஒப்பற்றது, அவர்களுடைய தியாகம் போற்றப்பட வேண்டும், எனவே அவருக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், அவருக்குரிய வீர வணக்க நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்புகிறவர்கள் இந்த குழுவினர். உங்களுக்கு தெரியும், சில பல விஷயங்களை காலம்தான் தீர்மானிக்கும். காலத்தினுடைய கையில தான் சில விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய தலைவருடைய இருப்பு தொடர்பான விஷயங்களும் அந்த காலத்தினுடைய கையில தான் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2009ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு கால பகுதியில் தலைவர் இருக்கிறார், தலைவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்லி நம்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. அந்த கருத்து மிக ஆணித்தரமாக மேலோங்கி இருந்தது. ஆனா இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு காலம் போக போக மக்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவர்கள் தேசிய தலைவர் அவர்களுடைய வீரச்சாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருப்பதாக தெரிகின்றது. ஏராளமான முன்னாள் போராளிகள், முன்னாள் தளபதிகள், முன்னாள் பொறுப்பாளர்கள் எல்லோருமே பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு ஊடகங்கள்ல தேசிய தலைவர் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மக்கள் மத்தியிலே புரிய வைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில சென்றடைந்து அவர்களுடைய மனதிலே பதிந்து இன்றைக்கு மக்கள் பெரும்பாலும் தலைவர் அவர்களுடைய வீரச்சாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தமிழடியான் கம்யூனிட்டி பேச்சிலே நாங்கள் பல்வேறு தடவைகள் இது தொடர்பாக வாக்கெடுப்புகளை நடத்தியிருந்தோம். அதிலே கலந்து கொண்டு வாக்குகளை வழங்கிய பெரும்பான்மையான மக்கள் தலைவர் அவர்களுடைய வீரச்சாவை ஏற்றுக்கொள்வதையே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதெல்லாத்தையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு 15 வருடங்களாக தலைவருடைய இருப்பு தொடர்பான விவாதங்களையும் அவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்விகளையுமே நாங்கள் காலத்தையே செலவழித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய விடுதலை நோக்கி அடுத்த கட்டம் நோக்கி எங்களால் நகர முடியாமல் இருக்கும். இதை தேசிய தலைவரே விரும்ப மாட்டார். ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இந்த ஒரு விஷயத்துல தங்கி நிற்கிறத தேங்கி நிற்கிறத நிச்சயமாக தேசிய தலைவர் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஒரு நீரோட போல நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும், எங்களுடைய விடுதலை நோக்கிய பயணத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டே இருக்கணும், நகர்ந்து கொண்டே இருக்கணும். நாங்கள் ஒரு காலமுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் தங்கி தேங்கி நின்றுடக்கூடாது. அது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதை நிச்சயமாக தலைவர் விரும்ப மாட்டார். நீங்க விடுதலை போராட்டம் நடந்த 30 வருட காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ தளபதிகளுடைய மறைவுகள், எத்தனையோ பின்னடைவுகள், எத்தனையோ போராளிகளுடைய வீரச்சாவுகள் என்று சொல்லி நிறைய பின்னடைவுகள் எல்லாம் வந்திருக்கு போராட்ட காலத்தில். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் போராட்டம் நின்று விடையில. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தலைவர் தன்னுடைய அடுத்த கட்ட நோக்கி நகர்றதுல இருந்து பின்வாங்கவும் இல்லை, அதை நிறுத்தி கொள்ளவும் இல்லை. போராட்டம்ன்றது தொடர்ந்து போய்கொண்டுதான் இருந்தது. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் எவ்வளவு பின்னடைவுகள் வந்தாலும் போராட்டம்ன்றது அந்த நதி போல ஓடிக்கொண்டே இருந்ததே தவிர எந்த ஒரு இடத்துலையும் தேங்கி நிற்கல. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை எங்களுடைய தலைவர் வச்சிருக்கல. எனவே அந்த விடுதலை போராட்டமானது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஒரு நீரோடை போல ஓடி சென்று அதனுடைய எல்லை வரை சென்று கடைசியில் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்றை சொல்லிவிட்டு காலக்கடலிலே அது கலந்து விட்டது. இதுதான் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு நடந்தது. இதே போலத்தான் எங்களுடைய அரசியல் போராட்டமும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு இடத்திலையும் தேங்கி நிற்கக்கூடாது. அதை எங்களுடைய தலைவர் அவர்கள் விரும்ப மாட்டார். எனவே தேசிய தலைவர் அவர்களுக்கான வீரவணக்க நிகழ்வை நடத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முன்னெடுப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.